You can now make online payments to National Aquatic Resources and Research and Development Agency via GovPay. மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மின்சார சபையின் பொறியியலாளர் அவர்களை வரவேற்று அத்தோடு அரசுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு. இந்த பகுதி நம்ம பின்தங்கிய மாவட்ட உபதேச மாத்திர இப்போ நம்மளோட மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் வந்திருக்கிறதும் அவரோட ஒரு பிரதிநிதியாகத்தான் அவரோட ஒரு இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 569 குடும்பம் இருக்குது. சாந்திபுரம் சௌத்பாரத்துக்கு இப்போ என்னென்னா நான் நினைக்கிறேன், இப்போ அதிகாரிகள் முதல் முறையாக எங்களை கிராமத்துக்கு வருகை தந்தது இதான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இப்போ எல்லாரும் நீங்கள் வந்ததுக்குரிய நோக்கத்தை சொல்கிறீங்க. நாங்கள் எங்கட நிலப்பட்டம் எங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு எப்படின்னா, இப்போ உண்மையிலே இப்போ இந்த காத்தாடி திட்டத்தை நாங்கள் யாருமே எதிர்க்கல. அது இன்னும் நல்ல திட்டம். 4 கிலோமீட்டர் நீளம் 32 அகலமும் கொண்ட ஒரு சின்ன இப்போ நாங்கள் இந்த காத்தாடி திட்டத்தை நீங்கள் இதுக்குள்ளே செய்ய போனால் எங்களோட வாழ்வியல் இப்போ மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஏற்கனவே நடந்த 30 காத்தாடியால் எங்களோட சனம் பெரிய ஒரு இடரில் மாட்டி தவிக்கிறது. இன்னும் அதிலிருந்து நாங்கள் வெளியே வரல. இப்போ நாங்கள் வைக்கிறது என்னென்னா, நீங்கள் முதல்ல அந்த 30 காத்தாடிக்குரிய பிரச்சனை என்னென்ன பார்த்து தீர்த்துட்டு புதுசாக காத்தாடி போடுறதை பற்றி என்ன விதமான இல்லை என்ன விதமான இடர்ண்டா அது நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஏண்டா உண்மையாக நீங்கள் மக்கள் பிரதிநிதி அதில் வந்திருக்கிறீங்க. அந்த இடரை நீங்கள் தான் கண்டறியும். இப்படி ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் நடக்குது. ஆனால் உண்மையில் அதுக்குரிய வேலை எந்த வேலையுமே நடக்கல. இது நான் அறிய 2 தினம். அதுக்கு பிறகு வேறு வேறாக்கள் எங்கெங்க இது பண்ணாங்களோ தெரியாது. இந்த 2 இடத்துலையுமே நான் இருந்தேன். ஆனால் 2 இடத்துலையுமே வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படலை. இப்போ இந்த இடத்துலையும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வாக்குறுதி நடத்தப்படும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அந்த முடிவுக்கு எங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இதில் வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பிள்ளையாக எடுத்துக்கணும்னாலும் என்னை மன்னிப்பிக் கொள்ளுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையில நீங்கள் மக்களோட கருத்தை கேட்டு உண்மையில முடிவு எடுப்பீங்கன்னா வரவேற்கத்தக்கது. கட்டடம் மட்டும் கட்டணும் மட்டும் சொன்னால் கருவூர பாதுகாப்பு திணைக்களத்தில் கொடுத்தா அவையின் அனுகூலத்துக்கு அவையின் விதிமுறைக்கு அமைவாக கட்டணம் செய்யலாம். அதே போல தான் காற்றால டர்பைன் அமைக்கையும் அவங்கள சில விதிமுறையோடு சொல்லுவாங்க, நிபந்தனை. அதுக்கு அமைவாக இன்னும் அவையிட்ட அனுமதி எடுத்து செய்யலாம். அனுமதி எடுக்காமல் செய்கிறது தான் இந்த form to come and consult with the community. The father also addressed in his speech. He asked the GA whether the committee is formed and whether the report is sent. And GA said yes, they have established a committee members with all their department heads. And minister didn't say that. Minister said the president formed a group to come and discuss with the community about their livelihood impact because of this. Now including GA. They came last Monday and check that actually physically check the situation and discuss with people and everything. We didn't give any மெம்பர்ஸ் யார் இருக்காங்க. ஏனெண்டா அவங்க சரியா போய் அந்த இடத்தை விசிட் பண்றாங்களா, அங்க இருக்கிற மக்களை சந்திக்கிறாங்களான்னு நாங்க எப்படி நம்புறது? அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில எங்கட யாக்கள் யாருமே இல்லை. ஸோ நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை EIA ரிப்போர்ட்டை பிள்ளையாங்கி கொடுக்க எக்ஸ்போர்ட் கமிட்டியோட ரிப்போர்ட் சரியா இருக்குன்னு என்ன நாங்கள் நம்புறோம். The DS told No comments on that, sir. They are the public information only now. மக்கள் எல்லாரும் இதை அனுமதிக்கல. இன்றைக்கு பார்த்த அளவில் விளங்குதோ, மக்களின் அனுமதி இல்லாமல், மக்களின் செயல்பாடுகள் இல்லாமல், மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இங்கே மக்களை விரோதித்து கொண்டு இதை செய்யலாம்.